வணக்கம். இது என்ன சட்னின்னு கெஸ் பண்ண முடியுதாங்க? இது சிம்பிளான தேங்காய் சட்னி கிடையாது. சுட சுட இட்லிக்கோ இல்லை மொறு மொறு தோசைக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு புதுசாக ஆனால் சிம்பிளான ஒரு சட்னிங்க. இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த சட்னியை திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நார்மலான குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையும் அட் டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். முக்கியமாக இதில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு சுவை தரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வெங்காயமும் ஓரளவு வதங்கின பின்னாடி ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைகளுக்குனா விதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள், இந்த சட்னி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த மிளகாயும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். பொதுவாக தேங்காவை வதக்காமல் நம்ம அரைப்போம். இந்த மாதிரி வதக்கி அரைங்க, நல்லா மணமாக வாசனையாக சூப்பராக இருக்கும். தேங்காயும் நல்லா வதங்கி வரணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறதுல தான் நமக்கு சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக கறியிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த ஜாரில் மட்டும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வரமிளகாய், முழு வரமிளகாயாக ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் நமக்கு வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு கருகிடாமல் நம்ம தாளிப்பு எடுத்துகிட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெகுலராக தேங்காய் சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் இருக்கிற கொஞ்சம் இனிப்பு சுவை கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம மொறு மொறுன்னு தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா முருகலான தோசை வச்சுட்டு நல்லா சட்னி நிறையா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கலரே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ லைட்டாக தொடக்கூடாது, நிறையா சட்னியை எடுத்து
நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.